நீங்கள் எப்படி வச்சாலும் கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி பச்சைப்பயிறு குழம்பு டேஸ்ட் வழியா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அம்மிக்கல்லோட உலக்க வச்சு இப்படி உடச்சிக்கலாம். அது இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டு இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் முரத்தில் போட்டு பச்சைப்பயிரோட தோல் போகிற அளவுக்கு புடச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பருப்பை காஞ்சிட்டு இருக்கிற உலையில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் 1 ஸ்பூன், தக்காளி 2 போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா கொலைய வேகணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். பருப்பு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு குண்டால் எடுத்து ஊற்றி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டியில் எண்ணெய் விட்டு பச்சை மிளகா, பூண்டு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருகாப்பில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் உள்ளே ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். மணம் வந்துருச்சு அப்படின்னா பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மத்துக்கோல் எடுத்து நல்லா கரைஞ்சிக்கலாம். அப்போ தான் தக்காளி, பருப்பு எல்லாம் நல்லா மைய கரையும். அவ்வளோதாங்க, பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. பச்சைப்பயிறு சாப்பிட்றது மூலமாக உடம்பு கூலிங் ஆகும், உடம்பு எடையும் குறையும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.